தளபதியாக 2027 நம்மளுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகிறார். இது மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அண்ணா கட்சி ஆரம்பிச்ச பொழுது எப்படி அனைத்து ஏழை எளிய மக்கள் அனைவரும் அண்ணா பின்னாடி சென்றிருந்தார்களோ, அந்த காலத்துல சோசியல் மீடியா இல்ல, டிவி இல்ல, பெரியதில்ல. அண்ணா தன்னை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க அவருக்கு 15 ஆண்டுகளுக்கு மேல் முடிந்தது. அதனாலதான் 1967 ஆட்சியை பிடிச்சார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய சினிமா மூலம் அரசியலை செய்து கொண்டிருந்தார். அதனால்தான் கட்சி ஆரம்பித்த உடனே சில வருடங்களில் அவர் ஆட்சியை பிடித்தார். இன்று கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆச்சு. 2 வருஷத்துக்குள்ள எதிர்கட்சி சொல்றான் 20% தாண்டிச்சு, 25% தாண்டிச்சுன்னு. நண்பர்களே, ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கோங்க, 40% மேல நம்மளுக்கு வாக்களிக்க மக்கள் எப்போதோ தயாராகி விட்டாரு. ஒரு சிம்பிள் கால்குலேஷன். நாம ஏற்கனவே சொன்ன வீட்டுக்கு ஒரு வாக்குன்னு பாத்தீங்கன்னா 2 கோடி வீடுகள்ல 2 கோடி வீடுகள்ல சராசரி அவருக்கு 2 கோடி 25 லட்சம் வாக்காளர் அட்டை இருந்தாலும் 25 லட்சத்தை விடுங்க. 2 கோடி வாக்காளர் அட்டைக்கு 2 கோடி வீடுகள்ல ஒரு ஓட்டுனால 40% நம்ம தாண்டிட்டோம். இது ரொம்ப சராசரியான கணக்கு. சாதாரணமாக ஒரு மக்களுடைய செல்வாக்கு ஒரு தலைவருக்கு 20% தாண்டி விட்டாலும் அது வேவு தான். உண்மையா ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க, இன்னைக்கு திமுக எந்த இடத்துல வாக்குகள் கம்மியா இருக்குன்னு சொன்னா கண்ணை மூடி சொல்லலாம், தென் தமிழகத்துல திமுக வாக்குகளே கிடையாது, கொங்கு மண்டலத்துல கிடையாதுன்னு. அதே இதுல நமக்கு சொல்லுங்க, ஏதாவது ஒரு இடத்துல வாக்குகள் இல்லைன்னு சொல்லுங்க. கன்னியாகுமரி முதல் இங்க கும்மிடிப்பூண்டி வரை எல்லா இடத்திலும் சராசரியாக ஒரே மாதிரியான வாக்கு சதவீதம். எதுக்குன்னா இதுதான் ஒட்டுமொத்த மக்களும் நம்மளுடைய தலைவருக்காக ஒரு மாற்றத்தை விரும்பி வாக்களிக்க தயாராகிவிட்டால் ஒண்ணு நீங்களே உங்களை குழப்பிக் கொண்டிருப்பார்கள். நீங்க எப்பவும் குழம்பாதீங்க. கூட்டணி இல்லாம யாருக்கு வாக்கு தேவை, எங்க வாக்கு இல்லைன்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் கூட்டணி தேவை. திமுகவிற்கு தென் தமிழகத்துல வாக்கு இல்ல, கொங்கு சைடுல வாக்கு இல்லைன்னா அங்க இருக்கிற ஒரு சில கொங்கு கட்சிகளையும் தென் தமிழக இருக்கிற கட்சிகளையும் தேடி போய் கூட்டணி வைப்பான். எதுக்குன்னா அந்த வாக்குகளை ஈக்குவலேட் பண்றது. நமக்கு ஒரே சீராக மக்கள் எல்லா இடத்துலயும் வாக்களிக்க தயாராகி விட்டார்கள்.